Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஷோ தான். அண்ட் எப்பவும் போல் ரிவ்யூ ப்ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன விஷயங்களும் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு மேஜர் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஜி ஷிப்யார்ட் கம்பெனி அவங்க வந்து இந்த ஃப்ராட் கேசஸ் அந்த மாதிரி சிபிஐலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 22,000 crores ஒர்த் வந்து டிஃபால்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. நியூஸஸ் எல்லாமே இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி எப்படி அஃபெக்ட் ஆகும், ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் என்ன ஆகலாம், ஸோ அதை பற்றியும் ஒரு வியூ. அண்ட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்ததில் பெரிய பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,000 crores எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஐசிஐசிஐ பேங்க் தான். ஸோ இன்றைக்கி ரிவ்யூவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, க்ரூட் ஆயில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க்கோட நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இதனால் நமக்கு மார்க்கெட்டும் எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்றதும் இன்றைக்கி ரிவ்யூ இன்டர்வியூவில் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ ஆல்ரைட் கைஸ், இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போது ஓகே லாஸ்ட் டைம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இப்போ நிஃப்டி சார்ட்டு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் சார்ட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் சார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு 158 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ்னால் ரிகவரி எல்லாம் சேர்த்தா கூட அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு 80 to 120 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி 50ல். ஸோ இது இப்போ நிஃப்டி 50 இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக் பண்ணும்போது தான் பார்த்தேன் நான். இட் வாஸ் கோயிங்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லி இட் இஸ் கோயிங் இன் அ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆல்ரைட். ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. வேறு கீழே வந்து திஸ் லெவல் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். இப்போ கரெக்டாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து உங்களுக்கு 17,130 195 அண்ட் தி சப்போர்ட் ரேஞ்ச் இஸ் அரவுண்ட் 17,150 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இப்போது ஒன் திங் இஸ் மண்டே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியில் திருப்பி ஒரு டவுன்ஃபால் மொமெண்டம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 16,400 தான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் லெவல். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த 16,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இஷ்யூ கிடையாது. இன்கேஸ் மேலே அதுக்கு கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஓவராலாக நிஃப்டியோட ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் அன் இன்டெசிஷன் மூமெண்ட். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஒன்ஸ் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே மேலே ஏறிடுச்சுனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா நார்மலாக அதோட கேரக்டர் வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்கலோட கேரக்டர் வந்து இப்படியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒன்ஸ் இது உடச்சிடுச்சுன்னா சப்போர்ட் உடச்சிடுச்சுன்னா திருப்பி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஆர் வெரி ஹை. ஸோ இது உடச்சாலும் ஒரே ஒரு சப்போர்ட் என்னென்னா நமக்கு 16,400 வில் பி யோர் மேஜர் சப்போர்ட். ஸோ அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி ஓவரால் ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் மாறிடும். அது வரைக்கும் இன்னும் ஓவராலாக ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கரெக்ஷன். ஃபுல் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கும் கரெக்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இது தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா சார் நான் பை பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சரி, பை பண்ணுறது தப்பு இல்லை. பட் கரெக்ஷனில் இருக்கும்போது கரெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பை பண்ணணும். ஒன்று நான் லாஸ்ட் வீடியோலையும் அதுதான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து சைட்வேஸில் போயிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி வந்து சைட்வேஸ் மொமெண்டம் மாதிரி இருக்குது. 17,800க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா பை போடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவசரப்பட்டு பை பண்ணிவிடுவாங்க. அது திருப்பி அந்த சைட்வேஸ்க்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் இப்போ இந்த சிமெட்ரிக்கலே எடுத்துக்கோங்களேன், ஒரு ரேஞ்ச் மாதிரி உள்ளே போயிட்டே இருக்குன்னா இந்த ரேஞ்சை விட்டு வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு எங்கே மார்க்கெட் போக போகுதுன்னு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்கேஸ் இன்வெஸ்டர் டைப்னா பிரச்சனை இல்லை. பை பண்ணிட்டேன் 16,400 ஓகே, நான் அது கீழே பிரேக் ஆகாத வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறேன்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு சினாரியோ நான் மண்டே டியூஸ்டே நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் வி கேன் டிசைட் இன் நிஃப்டி. பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டானா கிடையாது. மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகலை. இன்னும் 16,400 வரைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் டவுன் ட்ரெண்ட் வரல. ஆல்ரைட். ஸோ நிஃப்டி வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ முக்கியமான விஷயம் பேங்க் நிஃப்டி தான். நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ ஆல்ரைட். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸோட டாப் மாதிரி தான் இருக்குது. இந்த
ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் 10th of January வந்த ஹையை வந்து இது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ண முடியல, க்ளோஸே பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் மட்டும் போயிட்டு வருதே தவிர மார்க்கெட்டால் வந்து அந்த 38,800 ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,800க்கு மேலே பேங்க் நிஃப்டியால் க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ தட் இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36,388 ஆல்மோஸ்ட் 36,400 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய நியூஸஸ்லாம் பொறுத்து பேங்க் நிஃப்டி கீழே வந்ததுனால் மறுபடியும் ஒரு 36,400 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. அண்ட் அது நம்ம ஐசிஐசி பேங்க்கும் பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இது உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிடுச்சு, இந்த சைட்வேஸ் பில்ட் ஆகிடுச்சு, ப்ளஸ் இந்த நியூஸும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஐசிஐசி பேங்க் எஸ்பிஐ பேங்க்லாம் கீழே விழுற மாதிரி இருந்துச்சுனால் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மறுபடியும் 36,400 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கீழே வர்றது பேங்க் நிஃப்டிக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், when I say 2,000 பாயிண்ட்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு வாரத்துக்கே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக ஆவரேஜாக பர் வீக்கே ஆவரேஜாக உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் போகுதுன்னா 1,500லேருந்து 2,000 பாயிண்ட்ன்றது பேசிக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 40,000 மார்க்கில் இருக்கும். ஸோ 1,500 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் 40,000க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5% ஒரு வீக்குக்கு மூவ் ஆகுது மார்க்கெட். ஸோ அதனால் ரொம்ப பேனிக் ஆகிட்டு ஓகே 2,000 பாயிண்ட் கீழே வந்துச்சு அவ்வளோதான் பேங்க் நிஃப்டி மொத்தமாக கிராஷ் ஆகிடுச்சு, அப்படி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ கரெக்ஷன். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 34,000லேருந்து பேங்க் நிஃப்டி உங்களுக்கு 39,300 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5,300 பாயிண்ட்ஸ் ட்ராவல் ஆனதுக்கு உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்து 2,000 பாயிண்ட் கொடுத்தது. திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் போயிட்டு மறுபடியும் ஒரு 2,000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன் அ கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு 38,800 ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்னா 39,000 வச்சுக்கோங்க. 39,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனால் வீக்லி சார்ட்டில் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் அ பை. லாங் டேர்மில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லாவே மேலே ஏறும் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா. இல்லைனா இப்போ சைட்வேஸில் இருக்க வரைக்கும் டாப்பில் இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு 36,300 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இதில் முக்கியமாக கூட ஆட் பண்ண வரைய ஒரு ஸ்கிரிப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இது ஐசிஐசி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் வந்து இட் ஹஸ் ஃபார்ம்டு ஹார்மோனிக் பேட்டர்ன். ஸோ இன்கேஸ் பேட்டர்ன் தெரியாதவங்க ஜஸ்ட் இது என்னென்னா இட்ஸ் ஹார்மோனிக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நவ் திஸ் ஹஸ் ஃபார்ம்டு சைஃபர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நவ் திஸ் இஸ் ஹார்மோனிக் பேட்டர்ன். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐசிஐசி பேங்க் கரெக்டாக ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது ஹார்மோனிக் பேட்டர்ன் வேலிட் ஆகி கீழே வந்ததுன்னா திருப்பி நம்ம we can expect 50 to 61% retracement. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 750 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட் வந்து 760 to 750 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்ரைட். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து உங்களுக்கு இங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 5%. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 5% கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இது 5% வரும்போதும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அந்த 2,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வரதும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடும். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கிளியர் ஹார்மோனிக் பேட்டர்னில் இருக்குது. அண்ட் ஹார்மோனிக் பேட்டர்ன்லேயும் ஒரு என்ன சொல்கிறது மார்க்கெட் வந்து சப்போர்ட் மேலே வந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நின்றுட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா we can expect ஐசிஐசிஐ பேங்க் டவுனில் பிரேக் ஆச்சுன்னா we can expect up to 750 வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஐசிஐசிஐ பேங்க் மறுபடியும் மேலே போகணுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் பிரேக் ஆகணும். ட்ரெண்ட் லைன் மேலே பிரேக் ஆனால் மட்டும் தான் பை. ஸோ இப்போதைக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனால் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹோல்டிங்கில் வைக்கிறது இட் இஸ் பெட்டர். நீங்கள் செல்லிங் சைடில் இருக்கிறது பெட்டர். அண்ட் 5% கேன் பி எக்ஸ்பெக்டட் இன்கேஸ் இந்த நியூஸ் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு மக்களோட ரியாக்ஷன் என்னன்றதை பார்த்தா தான் நாளைக்கு தெரியும் நமக்கு. ஒன்கேஸ் இதனால் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாருமே செல் பண்ண ஆரம்பித்தாலும் we can expect 5% டவுன்ஃபால் இன் ஐசிஐசிஐ. ஸோ லெவல்ஸ் வந்து இட் வில் பி அரௌண்ட் 750 to 760 ரேஞ்சு வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க். அண்ட் அதே டைமில் ஐசிஐசிஐ கீழே வரும்போதும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு 1,500 to 2,000 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் மோடில் தான் இருக்குது. பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லெவல்ஸும் பார்த்துக்கோங்க.
ஸோ பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 39,000க்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் பை பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அது அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ கம்மிங் டு கோல்டு. ஸோ கோல்டு ஒரு நல்ல ஒரு ஜாக் பாட்டு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், போன ப்ரிவியூலையும் அதே தான் சொல்லியிருந்தேன் நான். கோல்டு வந்து நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு we can go for a long புஷ்ன்னு சொல்லியிருந்தேன் வீக்லியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீக்லிலையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணலாம். பட் ஒன்லி ஒன் திங் இஸ், மை கன்சர்ன் இஸ், இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. வீக்லி சார்ட்டில் கரெக்டாக இந்த ஏரியா வந்து இட் இஸ் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஜோன் லெவல் ஃபார்ம் ஆகிருக்கு அரவுண்ட் 1865 அந்த ரேஞ்சு. ஸோ இன்கேஸ் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் அக்ரெசிவாகவே பண்ணுறேன்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸை வந்து சிமெட்ரிக்கலுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணிவிட்டு பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம். பட் கோல்டு வந்து நல்ல ஓவரால் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் அடுத்த வாரமும் மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுனால் நம்ம டார்கெட் மட்டுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2051 ஆல்மோஸ்ட் $2051 per ounce வரைக்கும் கோல்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ அது போச்சுன்னா ஆல்மோஸ்ட் மறுபடியும் கோல்டு வந்து 5,500 to 6,000 rupees per gram வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் பண்ணனாலும் கோல்டு வாங்கி வைக்கிறதுக்கான கரெக்டான டைம் இது. அண்ட் கம்மிங் டு க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவிலும் நம்ம ட்ரெண்ட் லைனில் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் 60% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ பை பண்ண சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் என்னாச்சு, எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நான் க்ரூட் ஆயில் ஹேஸ் ஸ்டார்டட் டு கோ ஃபார் அ பை. ஸோ இதோட டார்கெட் நம்ம முன்னாடி கொடுத்தது தான், அப்படியே வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டிங் வச்சுக்கோங்க. ஸோ க்ரூட் ஆயில் முன்னாடி கொடுத்த டார்கெட் வந்து இட்ஸ் $107. இந்த டபுள் பாட்டம் பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். இந்த ப்ரீவியஸ் டபுள் பாட்டம் வச்சு we gave a target of $107. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ $107 வரைக்கும் க்ரூட் ஆயில் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி க்ரூடு பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்டிங் பண்ணுங்கள். இல்லை புதுசாக பை பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கரெக்ஷன் வந்துட்ட பிறகு பை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி மேலே போனதுனால திருப்பி அடுத்த லெவல் கரெக்ஷன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கரெக்ஷன் வரும்போது ஒரு 50 to 61% ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது பை பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட், ஸோ கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் கிளியர் பை ட்ரெண்ட். நிஃப்டி வந்து இன்டெசிஷன் மூமெண்ட் பிகாஸ் ஆஃப் அ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். உடச்சிட்ட பிறகு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மண்டே டியூஸ்டேல நமக்கு தெரியும். அடுத்த ரிவ்யூவில் அதை பற்றி போடுறேன் நான். வேறஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்ததுனால கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ஐசிஐசிஐ 5% விழுந்ததுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு 1500 பாயிண்ட்ஸ்னாச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி நல்ல சைட்வேஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 39,000க்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள். இல்லைனா திருப்பி நமக்கு 36,400 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரைட், ஸோ தட் இஸ் ஃபார் த ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ டுடே அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.